Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically, Ganitha Prakash for class 8, part 2 la first chapter, fraction and disguise la new topic, growth and compounding da இந்த வீடியோல பார்க்க போறோம் from page number 20. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி we should know about few terms, okay? அதுக்கப்புறம் we will move into the topic. First one is the principal. Principalனா என்னன்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்க, இந்த money borrowed or lent. ஓகே, ஸோ பிரின்சிபலை வந்து கேபிட்டல் பின்ற லெட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த டேர்மை வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் பணம் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் பேசுகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டிருக்காங்கன்னா என்னன்னா, பேங்க்கில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, அந்த இனிஷியல் அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து பிரின்சிபல். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் ஆர் த இனிஷியல் அமௌண்ட், சிம்பிளி வி கால் இட் அஸ் த பிரின்சிபல். அதை வந்து பீன்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இதில் வந்து எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, the money borrowed or lent. இப்போ நீங்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணுறீங்க, அதுக்கு பேரும் பிரின்சிபல் தான். இல்லை யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வந்து கடன் கொடுக்குறீங்க, ஓகேயா, இல்லைனா கடன் வாங்குறீங்க, த மணி பாரோடு, கடன் வாங்குறீங்க இல்லைனா கடன் கொடுக்குறீங்கன்னா அந்த இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கடன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் பிரின்சிபல். ஓகேயா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, சப்போஸ் ஐ ஓன் அ ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அதை ஒருத்தர் டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். ஓகேயா, அவர் யூஸ் பண்ண போகிறாரு, இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்டு, எனக்கும் ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா. அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. என்னோட வீட்டை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு பேர் வந்து ரெண்ட் இல்லையா. ரெண்ட்னா என்னன்னா, என் வீட்டை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற மணி தான் வந்து ரெண்ட். ஓகே, அதே மாதிரி இப்போ நான் பேங்க்ல ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுக்கு அந்த பேங்க் வந்து அந்த மணியை யூஸ் பண்ண போகுது. மணியை எப்படி பேங்க் யூஸ் பண்ணோம்னா, they will rotate the money. வேற யாருக்காவது வந்து லோன் கொடுப்பாங்க, வேற யாராவது ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ தே ஆர் யூஸிங் மை மணி, ஏன் பணத்தை யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்குற ரெண்ட்டுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, அடிஷ்னல் மணி பெய்ட் டு த லெண்டர் ஃபார் த யூஸ் ஆஃப் மணி பாரோட். ஓகே, எக்ஸ்ட்ரா மணி அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க நம்மளுக்கு, பிரின்சிபல் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்க, என்னோட மணியை அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, தட் இஸ் கால்ட் இன்ட்ரெஸ்ட். இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா அது வந்து ஒரு ரெண்ட் மாதிரி. ஓகே, என் மணியை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற ரெண்ட்டுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கேபிட்டல் ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். The next one, the rate. Interest for 1 year for ₹100. Okay, so interestனா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, they should have a fixed value, right? இந்த அமௌண்ட்டை நான் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, at 10% P.A அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்கலாம். P.Aன்றது நியூவாக இருக்குது. P.Aனா என்னென்னா பர் ஆனம் அப்படின்னு அர்த்தம். பர் ஆனம்னா ஃபார் எவ்ரி இயர், ஃபார் 1 இயர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ்னா என்ன, அவுட் ஆஃப் 100. ஓகே, அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன். ரேட்னா என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர் பர் ₹100. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்க வந்து எவ்வளோ ரெண்ட் கொடுக்கணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ இங்கே வந்து 10% பர் ஆனம்னா 10% இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்கணும் ஃபார் எவ்ரி 1 இயர். 10 rupees கொடுக்கணும்னு அர்த்தம். ஃபார் எவ்ரி 100 rupees they have to pay you 10 rupeesனு அர்த்தம். ஓகே, 10%னா என்னன்னா, ஃபார் எவ்ரி 100 rupees நீ கொடுக்குற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் அவங்க 10 ரூபாய் உனக்கு வந்து ரெண்ட் மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1000 rupeesனு வச்சுக்கோங்க. 1000 rupeesனு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்குன்னா, நான் இங்கே 10% கொடுத்துருக்கேன். ஸோ 10% ஆஃப் தி பிரின்சிபல். Okay, principal amount is 1000. So 10% na 1/10 na, 1/10 into 1000 is 100 rupees. Okay, so for principal of 1000 rupees you have to pay me 100 rupees interest. Okay, so அதுக்கு பேர் தான் வந்து rate of interest. Rate of interest na 10% for every 100 rupees for 1 year. Okay, next one is the time period. இப்போ நான் வந்து கடன் கொடுத்துட்டேன்,
அந்த கடனை வந்து எனக்கு திருப்பி கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு அப்புறம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, இல்லைன்னா அந்த பணம் எப்படி நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். ஓகே, ஸோ டைம்னா என்னென்னா டைம் பீரியட் ஃபார் விச் த மணி இஸ் பாரோட் டு பி ரிட்டர்ன்டு. ஓகேயா, ஸோ இப்போ நான் வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து நான் வந்து டைம் பீரியட் கொடுத்துருக்குறேன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து என்னோட மணியை வச்சுக்கலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 3 years they have to return the money along with the interest. Okay, return the principal along with the interest. Okay, so that is called the time period. Idhila at the end of 3 years na solren, at the end of 3 years na 3 years ku appuram avanga return பண்ணனும். அந்த பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பீரியடுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி டேட். So on the maturity date they have to return the money. Okay, the final one is the amount. அமௌண்ட்ன்றதுன்னா ஃபைனலாக அட் த எண்ட் ஆஃப் 3 years பிரின்சிபலோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்க சேர்த்து நம்ம கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைனல் அமௌண்ட் வி கால் இட் அஸ் தி அமௌண்ட். ஓகே, ஸோ 2 அமௌண்ட் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி இனிஷியல் அமௌண்ட் கால்டு த பிரின்சிபல். த ஃபைனல் ஒன் இஸ் தி ஃபைனல் அமௌண்ட், சிம்பிளி யூ கேன் கால் இட் அஸ் தி அமௌண்ட். ஓகே, ஆஸ் ஐ டோல்ட் யூ, பிரின்சிபலுக்கு நம்ம Pன்னு இண்டிகேட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஐன்னு இண்டிகேட் பண்ணுறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆர்னு இண்டிகேட் பண்ணுவோம். அதே மாதிரி டைம் பீரியடுக்கு டீன்னு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் ஏ. இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்டில் மொத்தம் 2 types ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் விதவுட் கம்பவுண்டிங், செகண்ட் ஒன் இஸ் வித் கம்பவுண்டிங். விதவுட் கம்பவுண்டிங் வித் காம்பவுண்டிங் தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் கம்பவுண்டிங். கரெக்டா? நெக்ஸ்ட்டு அதை பார்க்கலாம். இப்போது அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கம்பவுண்டிங் விதவுட் கம்பவுண்டிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு நான் பேங்க்கில் வந்து 1000 rupees டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ த பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ₹1000. ஓகே, இதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன எடுக்கிறேன்னா 10% per annumல. ஓகே, 10% per annum rate of interestல நான் வந்து பேங்க்கில் 1000 rupees டெபாசிட் பண்ணுறேன். ஸோ ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 years. ஓகேயா, ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்க்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 1000. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 1 year, ஃபஸ்ட் இயர், ஓகே, இயர் 1ல் என்ன ஆகும்னா இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். ஓகேவா, போட்டோன்னா என்ன ஆகும்? ஸோ 10% per annumனா 10% ஆஃப் த பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ 10% என்ன? 1/10 into 1000 gives me 100 rupees. So the interest for the first year is ₹100. Okay, so this is the interest for first year. ஓகேவா, இப்போ செகண்ட் இயர் என்ன ஆகும்? இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு அகெயின் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னா அதே 100 rupees வரும், ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தானே. ஸோ 100 rupees வரும். இது இன்ட்ரெஸ்ட் ஃபார் செகண்ட் இயர். கரெக்டாக? இப்போது இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இஸ் ₹200. கரெக்டாக? இப்போ அமௌண்ட் வந்து நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ த பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 1000. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 2 years எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட். கரெக்ட்? ஸோ பிரின்சிபல் இஸ் ₹1000 ப்ளஸ் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இஸ் ₹200. ஏன்னா 2 yearsக்கு ஒவ்வொரு இயருக்கும் 100 rupees இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ டோட்டலி ஃபார் 2 years 200 rupees. ஃபைனல் அமௌண்ட் எனக்கு என்ன கிடைக்கும்? ₹1200 கிடைக்கும். கரெக்டா? ஓகே, இது வந்து நார்மலாக நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கேல்குலேட் பண்ணுறது. ஓகே, இப்போ கம்பவுண்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். கம்பவுண்டிங்க்கு இன்னொரு பேர் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறது தான் கம்பவுண்டிங். ஓகே, as it is a very interesting chapter, it is called interest on interest. Okay, இது எப்படி calculate பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். So the principal amount is the same, ₹1000. Rate of interest same, 10% per annum. Number of years same, 2 years. Okay, so நம்ம நார்மலாக பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிதுன்னா இட் இஸ் ₹1200. கரெக்ட்? இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் இயர், இயர் 1 என்ன ஆகுதுன்னா த இன்ட்ரெஸ்ட் இஸ் சேம், 1/10 into 1000 gives me ₹100. இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்?
பிரின்சிபலோட ஆட் ஆகி இயர் 2க்கு that will become the new principal. Okay, so year 2க்கு new principal amount என்ன? So the principal amount plus the interest which gives me 1000 plus 100 gives me rupees 1100 rupees. இப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு தான் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட போகிறோம். ப்ரீவியஸாக என்ன பண்ணோம், பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக சேமாக இருந்தது, 1000ஆகவே ஆல் த்ரூ த 2 years இது வந்து 1000 rupees-ஆகவே இருந்தது. கம்பவுண்டிங் பண்ணுறதுனா என்னென்னா த இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆடட், ஓகே, அண்ட் நியூ பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட போகிறோம். அப்போது இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% போட்டால் என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் வில் பி 1/10 into 1100 which gives me rupees 110. Okay, so instead of 100 for the second year I am getting 110 rupees. இப்போ amount எவ்வளோ இருக்கும், the first year interest principal is rupees 1000, the first year interest is rupees 100, the second year interest is rupees 110, correct, which gives me 1210. ஓகேயா, இப்போ நீங்கள் இதில் டைரெக்டாகவே வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். த பிரின்சிபல் அமௌண்ட் ஹியர் இஸ் 1100 ப்ளஸ் த இன்ட்ரெஸ்ட் இஸ் 110 கிவ்ஸ் மீ 1210. ஓகே, எய்தர் வே நீங்கள் போடலாம். ஸோ த அமௌண்ட் இஸ் rupees 1210. இப்போ வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், நம்ம கம்பவுண்டிங் போடுறதுக்கு முன்னாடி என்ன அமௌண்ட் வந்தது, கம்பவுண்டிங் போட்டால் என்ன அமௌண்ட் வருதுன்னு. ஸோ வி ஹாவ் அ ப்ராஃபிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா 10 rupees இல்லையா. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பவுண்டிங் அண்ட் விதவுட் கம்பவுண்டிங். விதவுட் கம்பவுண்டிங்னா அந்த பிரின்சிபல் வேல்யூ வந்து ஆல் த்ரூ த இயர் சேமாகவே இருக்கும். கம்பவுண்டிங்னா எவ்ரி இயர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலோட ஆட் ஆகி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த நியூ பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நம்ம போடுவோம். ஸோ வி வில் கெட் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஓகே, திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பவுண்டிங் அண்ட் விதவுட் கம்பவுண்டிங். கம்பவுண்டிங்கில் நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக விதவுட் கம்பவுண்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். இஸ் தட் கிளியர்? வித் அண்ட் விதவுட் கம்பவுண்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 7 ஃப்ரம் பேஜ் நம்பர் 21. If one deposits rupees 6000 in the bank, what is the amount after 3 years? இதில் வந்து rate of interest கொடுக்கல. So we will take the rate of interest as 10% per annum. நம்மளாவே எடுத்துக்கக்கூடாது, ஆனால் இங்கே வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்கிறதுல வந்து 10% per annumனு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துலேயுமே எடுத்துருக்குறாங்க. அதனால் ஹியர் இந்த கொஸ்டின் இட் செல்ஃப் ஐ எம் ரைட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10% per annum. P.A எழுதுறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஃபார் எவ்ரி இயர் நம்ம வந்து 10% வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது வந்து வித் கம்பவுண்டிங் அண்ட் விதவுட் கம்பவுண்டிங் நம்ம போட போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் விதவுட் கம்பவுண்டிங் போடலாம். விதவுட் கம்பவுண்டிங்க்கு இது வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான், அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் 1 என்ன ஆகுது, இயர் 1ஓட பிகினிங்கில் பிரின்சிபல் அமௌண்ட் ரிமைன்ஸ் த சேம் இல்லையா. ஸோ பிகினிங்கில் வந்து 6000 rupees அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annumனா என்னென்னா ஃபார் எவ்ரி இயர் ஃபார் 100 rupees, ஃபார் எவ்ரி 100 rupees 10 rupees வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ 6000க்கு எப்படி கிடைக்கணும்னா 10% ஆஃப் தி 6000 rupees ஆஃப் தி பிரின்சிபல் அமௌண்ட் 6000 rupees, கரெக்டாக 10%ஓட ஈக்குவலண்ட் டெசிமல் ஃப்ராக்ஷன் வந்து 1/10. ஓகே, 1/10 into 6000 will give you 600 rupees, கரெக்டாக. ஸோ 600 rupees அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கு. ஆனால் பிகினிங்லேயும் சரி எண்ட்லேயும் சரி பிரின்சிபல் அமௌண்ட் வந்து சேமாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆல் த்ரூ த இயர்ஸ் ஃபார் 3 yearsனு கேட்டால் 3 yearsக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் சேமாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபார் செகண்ட் இயர் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா 6000 rupees, எண்டில் பார்த்தீங்கன்னா 6000 rupees தான். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் 600 rupees கிடைக்குது. அதே மாதிரி தேர்ட் இயருக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 600 rupees கிடைக்குது. உங்களுக்கு 600 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகேயா, ஆனால் the principal value, the amount in the FD remains the same. பிரின்சிபல் வேல்யூன்றது இனிஷியல் வேல்யூ, அமௌண்ட் இந்த எஃப்டின்றது ஒவ்வொரு இயரும் எனி சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்னு பார்த்தா விதவுட் கம்பவுண்டிங்கில் எஃப்டியில் வந்து சேஞ்சஸ் இருக்கவே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். அமௌண்ட் 6000 rupees-ஆகவே தான் இருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 3 years எவ்வளோ நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருந்திருக்கும் இந்த மெச்சூரிட்டி டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். 600 plus 600 plus 600 gives you 1800 and the initial amount principal is rupees 6000 which gives you 7800 rupees. இது வந்து without compounding, correct? Next
வித் கம்பவுண்டிங் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வித் கம்பவுண்டிங்கில் இயர் 1ல் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6,000 rupees தான். திஸ் இஸ் வித் கம்பவுண்டிங். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் 6,000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேம் தான். ஆனால் நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டோட டைப்பை மாற்றுறோம். கம்பவுண்டிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில். ஓகே, இயர் பிகினிங்கில் 6,000 rupees இருக்குது அமௌண்ட் இந்த எஃப்டி. அப்புறம் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னா 600 rupees வருது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரியே தான் இதுலேயும் வந்து 600 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. இயர் எண்டில் என்ன ஆகுதுன்னா இந்த பிரின்சிபலோட இந்த 600 rupees ஆட் ஆகி இயர் எண்டில் அமௌண்ட் இந்த எஃப்டி இஸ் ₹6,600 இருக்குது. ஓகேயா? ஸோ 6,600ன்னு இது மாறிடுது இயர் எண்டில். பிகாஸ் த பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஆடட் வித் தி இன்ட்ரெஸ்ட் 6,600. ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல கிடைக்க போகுதுன்னா பிரின்சிபல் வேல்யூ வந்து 100%ன்னு வச்சுக்கலாம். ஓகே, the principal amount is 100%. Rate of interest வந்து 10%. ஓகே, the amount in the FD at the end of 1 year. 1 இயரில் வந்து அமௌண்ட் எவ்வளோ ஆகும்? 100%ம் 10%ம் ஆட் ஆகி 110% இருக்கும் நம்மளுக்கு அட் த எண்ட் ஆஃப் இயர் 1. ஓகேயா? 110%ன்றது என்னது? 110/100 which is equal to 1.1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1.1 மல்டிப்ளை ஆயிருக்கு. 6,000ஓட 1.1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get 6,600. ஓகே, இந்த 6,600 acts as the next principal amount. ஓகேயா? நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறது இந்த 6,600 rupeesக்கு தான். ஓகேயா? ஸோ 6,600ஓட 10% இன்ட்ரெஸ்ட் போட்டோன்னா யூ வில் கெட் 660 rupees. ஓகே, செகண்ட் இயருக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது? 660 rupees கிடைக்குது. இந்த 660 rupees 6,600ஓட ஆட் ஆகி 7,216 கிடைக்குது அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் நம்மளுக்கு வந்து 7,260 வந்து எஃப்டி அமௌண்ட்டில் இருக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட் இது வந்து acts as the new principal for the third year. ஓகே, principal is the same which is 6,000 rupees. ஓகேயா? ஆனால் எவ்ரி இயர் அமௌண்ட் இந்த எஃப்டி வந்து அதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் போடுவோம். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 7,260க்கு 10% போட்டோன்னா 726 வரும். லாஸ்ட் டிஜிட்டை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா தட் இஸ் டிவைடட் பை 10 இல்லையா? 726 வரும் நியூ இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஃபார் த தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து 726. இது வந்து இந்த அமௌண்ட் இந்த எஃப்டியோட ஆட் ஆகி ஃபைனலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 7,986 கிடைக்குது வித் கம்பவுண்டிங். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும். வித் கம்பவுண்டிங் அண்ட் விதவுட் கம்பவுண்டிங் வந்து ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா வித் கம்பவுண்டிங் 7,800 rupees, வித் கம்பவுண்டிங் 7,986. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா வித் கம்பவுண்டிங் தான் வந்து அதிகமாக வரும். ஸோ எப்போவுமே வித் கம்பவுண்டிங்கில் தான் வந்து க்ரோத் இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் வித் கம்பவுண்டிங்கில் தான். ஓகேயா? விதவுட் கம்பவுண்டிங்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். விதவுட் கம்பவுண்டிங்க்கு இன்னொரு பேர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே வந்து வித் கம்பவுண்டிங்க்கு இன்னொரு பேர் வந்து கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஏர்லியர் கிளாஸஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதை தான் வந்து விதவுட் கம்பவுண்டிங்னு இங்கே சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம மணியை வந்து லென் பண்ணுறோம், மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோன்னா அப்போ வி ஹாவ் டு கோ ஃபார் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் வித் கம்பவுண்டிங். ஓகேயா? இதே வந்து நம்ம மணியை வாங்குகிறோம், பாரோ பண்ணுறோம் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டிக் வித் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் விதவுட் கம்பவுண்டிங். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா விதவுட் கம்பவுண்டிங் வந்து அமௌண்ட்டோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகும் அது. ஓகேயா? Next question, example number 8. What percent is the total amount received with respect to the amount deposited in both the options? Okay, so இதோட percentage கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்துக்குமே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து சேம் தான். எப்போவுமே வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது ஃப்ராக்ஷனோட டோட்டல் வேல்யூ வந்து நம்ம இனிஷியல் வேல்யூ எடுத்துப்போம். இனிஷியல் அமௌண்ட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட், ரைட்? ஸோ பிரின்சிபல் இஸ் 6,000 ஃபார் போத் கம்பவுண்டிங் அண்ட் விதவுட் கம்பவுண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விதவுட் கம்பவுண்டிங் போட்டுடலாம். விதவுட் கம்பவுண்டிங்க்கு பர்சன்டேஜ் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் டோட்டல் அமௌண்ட் is equal to what is the amount we got without compounding? 7,800. So 7,800 by 6,000
into 100%. Okay, இப்போ 0 gets cancelled. இந்த 0 gets cancelled. So 780 divided by 6. So 7 1 time, 18 3 times, 130. 130%. So percentage total amount வந்து without compounding வந்து 130%. இப்போ with compounding கண்டுபிடிக்க போகிறோம். With compounding what is the amount we got? Percentage total amount is 7986 divided by 6000 into 100%. So 0 gets cancelled. 60 இருக்கு. 7 divided by 6 1 time, remainder 1. 19 3 times, remainder 1. 18 3 times, 6 1 time. Okay, so divided by 10 இருக்கு. 6 மட்டும் தான் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கோம். 10 இருக்கு. divided by 10 will give me 133.1%. 1331ன்றது 11 raised to the power 3 ஓட வேல்யூ. கரெக்ட், இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் டோட்டல் அமௌண்ட் விதவுட் கம்பவுண்டிங் இஸ் 130%. வித் கம்பவுண்டிங் வந்து 133.1%. கரெக்ட். ஸோ இதோட கெயின் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதவுட் கம்பவுண்டிங்கில் நம்மளோட கெயின் பர்சன்டேஜ் என்ன வந்திருக்குன்னா 100%ன்றது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். அதுலேருந்து 130லேருந்து அந்த 100% சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 30%, ரைட்? ஸோ 30% இஸ் தி கெயின் பர்சன்டேஜ் ஃபார் விதவுட் கம்பவுண்டிங். வித் கம்பவுண்டிங்க்கு கெயின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 133.1%லேருந்து 100% சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 33.1%. ஸோ இதுதான் வந்து நமக்கு கெயின். இப்போது வித் கம்பவுண்டிங் அண்ட் விதவுட் கம்பவுண்டிங்கில் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணலாம். அதோட கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக. ஓகே, ஸோ வித் கம்பவுண்டிங்கில் நம்மளுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ, விதவுட் கம்பவுண்டிங்கில் நம்மளுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ என்ன வந்ததுன்னா 130%ன்னு வந்தது. 130%ன்றது என்னது? 100% ப்ளஸ் 30%. இந்த 100% ப்ளஸ் 30%. இந்த 100%ன்றது 6000, 30%ன்றது 600 600 600. 600ன்றது என்னது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிமல்ஸில் எழுதணும்னா இது வந்து 1.3ன்னு எழுதலாம். கரெக்டாக? இந்த 130% இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிமல் எழுதணும்னா 1.3ன்னு எழுதலாம். விச் இஸ் 1 ப்ளஸ் 0.1 ப்ளஸ் 0.1 ப்ளஸ் 0.1. ஓகே, 130%னா என்ன? 130% ஆஃப் 6000. கரெக்ட். ஸோ 6000 இன்ட்டு 1 ப்ளஸ் 0.3ன்னு வருது. 0.3ன்றது என்னது? இந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம போடுற இன்ட்ரெஸ்ட் 0.1 ப்ளஸ் 0.1 ப்ளஸ் 0.1ன்னு வருது. 6000 இன்ட்டு 1 ப்ளஸ் 0.3. இது எப்படி இருக்குதுன்னா, இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கிராஃப் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கும் அமௌண்ட்டுக்கும் நீங்கள் கிராஃப் வரைகிறீங்கன்னா இது வந்து ஒரு லீனியர் கிராஃபாக போகும். எவ்ரி இயர் 0.1 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மீனிங் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லீனியர் கிராஃபாக உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக? இது வந்து விதவுட் கம்பவுண்டிங்க்கு. இதே நம்ம வித் கம்பவுண்டிங்க்கு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். வித் கம்பவுண்டிங்கில் அதுலேயே கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட் எரேஸ் பண்ணிக்கிறேன். வித் கம்பவுண்டிங்க்கு அவங்களே வந்து ப்ளூ பெனில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ 6000ன்றது ஒவ்வொரு இயரும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்ட்டு 1.1, க்ரீன் பென் எடுத்து இது பண்ணுறேன். இன்ட்டு 1.1 இன்ட்டு 1.1 இன்ட்டு 1.1 ஆகுது. எப்படி ஆகுது? 6000ஓட ஒவ்வொரு வருஷமும் ஃபார் எவ்ரி இயர் 1.1 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகிறோம். இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து 6000ஓட ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஆட் பண்ணனால அது வந்து லீனியர் கிராஃபாக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 6000ஓட ஒவ்வொரு இயருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 1.1ன்றதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகிறோம். இதை வந்து வேறு மாதிரி எப்படி எழுதுனா 6000 இன்ட்டு 1.1 raised to the power 3ன்னு எழுதலாமா? raised to the power 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் 3 இயர்ஸுக்கு 1.1 raised to the power 3. சப்போஸ் இப்போ 5 இயர்ஸ் இருந்ததுன்னா 1.1 raised to the power 5 ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்போனென்ஷியலாக அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது வித்தவுட் கம்பவுண்டிங்க்கு லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. இதே வித் கம்பவுண்டிங்க்கு எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகுது. இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா எக்ஸ்போனென்ஷியலாக இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து இயரு, இது வந்து அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிட்டோன்னா இது எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்து இப்போ வேற ஒரு பெனில் நான் வந்து வித்தவுட் கம்பவுண்டிங்கு கிராஃப் வரைஞ்சேன்னா அது வந்து இந்த இப்படி போகும். ஓகே, இது வந்து லீனியர் கிராஃப் ஃபார்
வித்தவுட் கம்பவுண்டிங். இப்போ வித் கம்பவுண்டிங் போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி எக்ஸ்போனென்ஷியலாக இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ரெட் கலர் லைன் வந்து இண்டிகேட்ஸ் வித்தவுட் கம்பவுண்டிங் அண்ட் க்ரீன் கலர் லைன் இண்டிகேட்ஸ் வித் கம்பவுண்டிங். அது எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். ரைஸ் டு த பவர், அதாவது எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகுனா மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இங்கே வந்து ஆட் ஆகிட்டே போகுது, இங்கே வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ வித்தவுட் கம்பவுண்டிங் we will get a linear graph and with compounding we will get a exponential graph. ஓகேவா, இப்போ அந்த இதுக்கு வரலாம். இப்போ இந்த ரெண்டு பர்சன்டேஜையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கெயின் பர்சன்டேஜ் வந்து இதுக்கு வந்து வித்தவுட் கம்பவுண்டிங்க்கு 30% இருக்குது, வித் கம்பவுண்டிங்க்கு 33.1% இருக்குது. ஆப்வியஸ்லி வித்தவுட் ஃபிகர் இட் அவுட் பார்க்கலாம். ஃபிகர் இட் அவுட் ஃப்ரம் பேஜ் நம்பர் 22. First question, Bank of Yahapur offers an interest of 10% per annum. Compare how much one gets if they deposit rupees 20,000 for a period of 2 years with compounding and without compounding annually. Okay, so என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அதுக்கப்புறம் வித் கம்பவுண்டிங் அண்ட் வித்தவுட் கம்பவுண்டிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோனா rupees 20,000. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. டைம் பீரியட் வந்து 2 years. ஓகே, இப்போ வித் கம்பவுண்டிங் அண்ட் வித்தவுட் கம்பவுண்டிங் ரெண்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வித்தவுட் கம்பவுண்டிங். ஓகே, வித்தவுட் கம்பவுண்டிங்க்கு ஃபார் இயர் 1. இயர் 1உடைய இன்ட்ரெஸ்ட் வந்து 10% ஆஃப் த பிரின்சிபல் வேல்யூ, ரைட்? 10% ஆஃப் 20,000 rupees. ஸோ 10%னா 1/10 போட்டுக்கலாம். 1/10 into 20,000 will give you rupees 2,000 for year 1. இன்ட்ரெஸ்ட் வந்து இயர் 1க்கு வந்து 2,000 rupees. இயர் 2க்கும் அதே தான் இருக்கும். இயர் 2க்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,000 rupees. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் என்னென்னா பிரின்சிபல் ப்ளஸ் அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் 1 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 2, ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், விச் இஸ் 20,000 ப்ளஸ் 2,000 ப்ளஸ் 2,000. ஓகே, which is 24,000 rupees. இது without compounding. next வந்து with compounding நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். so next is with compounding. with compoundingக்கு year 1. இயர் 1 என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். விச் இஸ் 20,000. 10% ஆஃப் 20,000 இஸ் rupees 2,000 rupees. 20,000 இல்லை 2,000. ஓகே, இப்போ இயர் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி இயர் 1ஓட எண்டில் வந்து அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா இந்த 20,000ஓட இந்த 2,000ம் ஆட் ஆகி we will get 22,000. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 22,000 rupeesக்கு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் இயர் 2 the interest is on 22,000 rupees. okay, so 10% of 22,000 which gives you 1/10 into 22,000 is rupees 2,200. okay, இப்போ at the end of year 2 amount எவ்வளோ இருக்கும், இந்த 22,000ஓட 2,200 ஆட் பண்ணிக்கணும், which gives you 24,200 rupees. 22,000ஓட 2,200 ஆட் பண்ணிங்கன்னா 24,200 rupees நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வித்தவுட் கம்பவுண்டிங்க்கு we got 24,000 rupees. வித் கம்பவுண்டிங்க்கு we got 24,200 rupees. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 200 rupees, ரைட்? 24,200லேருந்து 24,000 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா you get 200 rupees. ஸோ என்ன கொஸ்டின், கம்பேர் ஹவு மச் ஒன் கெட்ஸ் rupees 200 more with compounding. ஓகேயா, கம்பவுண்டிங் அப்போ வாட் வி வில் கெட் 200 ரூபாய் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் வி கன்க்ளூட் ஃப்ரம் திஸ். இஸ் தட் கிளியர்? செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் பேஜ் நம்பர் 23.
Bank of Vahapur offers an interest of 5% per annum. Compare how much one gets if one deposits rupees 20,000 for a period of 4 years with compounding and without compounding annually. Okay, so first என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிடலாம். The principal amount was rupees 20,000. Rate of interest 5% per annum. Time period 4 years. So 4 yearsக்கு கண்டுபிடிக்கணும். Okay. இப்போ without compounding பார்க்கலாம். Without compounding first year 1. Year 1க்கு வந்து interest எவ்வளோ 5%. So 5% of 20,000. 5%க்கு equivalent fraction வந்து 1/20. So 1/20 into 20,000 which gives you 1,000 rupees. Okay, year 2, year 3, year 4 எல்லாத்துக்குமே அதே தான். So year 2 also it is rupees 1,000. Year 3 1,000. Year 4 1,000. Okay, so total interest வந்து 4 yearsன்றனால 1,000 plus 1,000 plus 1,000 plus 1,000 4,000. Okay, so the final amount is equal to principal plus interest. Principal வந்து 20,000 rupees, interest வந்து 4,000 rupees. So the final amount is 24,000 rupees. Okay, இது வந்து without compounding. இப்போ வந்து without compounding கண்டுபிடிச்சிட்டோம். with compoundingக்கு for 4 years நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது உண்மையிலே வந்து ஒரு லாங் கால்குலேஷன் தான். ஓகே, ஸோ இயர் 1 வந்து சேமாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து 1,000 rupees. இப்போ என்ன ஆகும், டெபாசிட்டில் இருக்கிற அமௌண்ட்டு என்னவாயிடும், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஏன்னா இப்போ நம்ம கம்பவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ 20,000ஓட இந்த 1,000 rupees ஆட் ஆகி we will get 21,000 rupees. இந்த 21,000 rupeesக்கு தான் அடுத்த இன்ட்ரெஸ்ட் நம்ம போட போகிறோம் ஃபார் இயர் 2. இயர் 2க்கு என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட்டு 5% ஆஃப் 21,000 rupees நம்ம போடணும் இப்போது. ஓகேவா, வித் கம்பவுண்டிங்க்கு அதுதான் டிஃப்ரென்ஸு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆன் த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 5% ஆஃப் 21,000 rupees இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ த இன்ட்ரெஸ்ட் வில் பி 5%னா 1/20. ஸோ 1/20 into 21,000 rupees which gives me rupees 1050 1050. இப்போ பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகும். ஓகேயா, ஸோ இந்த அமௌண்ட்டு 21,000 rupeesக்கு போட்டோம் இல்லையா, அதுவும் இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகும். ஸோ த அமௌண்ட் வில் பி அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் இயர் 2. Year 2 amount at the end of year 2 will be 21,000 plus 1,050 which is 22,050 rupees. ஓகேவா, இதே மாதிரி இயர் 3க்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 5% ஆஃப் 22,050. இது வந்து 1/20ஆல் டிவைட் பண்ணுங்க. 22,050 by 20 which is this is for year 3 1102.5. okay, so amount at the end of 3 years வந்து இந்த 22,050 ஓட 1,102.5 ஆட் பண்ணிங்கன்னா you will get 23,152.5 rupees. ஓகேயா, இப்போ இயர் 4க்கு கண்டுபிடிக்க போகிறோம். இயர் 4 இன்ட்ரெஸ்ட் வந்து 5% ஆஃப் 23,152.5 வந்து it will be 1157.625. இந்த 625ன்றதை நம்ம அப்ராக்சிமேட்லி 1157.63ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் வித்தவுட் காம்பவுண்டிங்கை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து
நம்ம இயர் 4ஓட அமௌண்ட் எவ்வளோ, அட் த எண்ட் ஆஃப் 4 years அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ த அமௌண்ட் வில் பி, ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ, at the end of 3 years வந்து 23,152.5 இருந்தது. அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1,157.63 இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணோன்னா அப்ராக்சிமேட்லி யூ வில் கெட் 24,310.13 வருது. ஓகேவா? இப்போ இந்த அமௌண்ட்டையும் வித் கம்பவுண்டிங் வித்தவுட் கம்பவுண்டிங் ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித் கம்பவுண்டிங் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா அரவுண்ட் 24,310 கிடச்சிருக்கு. வித் கம்பவுண்டிங் எவ்வளோ கிடச்சிருக்கு, 24,000 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் கம்பவுண்டிங். விதவுட் கம்பவுண்டிங் அண்ட் தென் அது வந்து வித் கம்பவுண்டிங். இப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோன்னா வித்தவுட் கம்பவுண்டிங் வந்து எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும் வித் கம்பவுண்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது. யூ நோ அபவுட் தட். இப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். த டிஃப்ரென்ஸ் வில் பி 24,310.13 மைனஸ் 24,000. ஓகே, இது வந்து வித் கம்பவுண்டிங், இது வந்து விதவுட் கம்பவுண்டிங். Okay, which will be 310.13 rupees. Okay, so the difference between the two values was 310.13. So with compounding is always beneficial for us. Okay, moving on to the third question. Do you observe anything interesting in the solutions of the two questions above? Share and discuss. It is on page number 23. Okay, so இதில் வந்து நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 1க்கும் கொஸ்டின் நம்பர் 2க்கும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் கம்பவுண்டிங்கில் பிரின்சிபல் அமௌண்ட் சேம் தான். ஓகேவா? ஃபைனல் அமௌண்ட் வந்து வித்தவுட் கம்பவுண்டிங்கில் வர்றது வந்து 24,000 rupees. ரெண்டுத்துக்குமே சேமாக தான் வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா இது வந்து 10%. ஓகே, த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1, the rate of interest வந்து 10% per annum for 2 years. Okay, 10% per annum for 2 years. Question number 2ல எடுத்துக்கிட்டிங்கன்னா the rate of interest வந்து 5% per annum for a period of 4 years. ஓகேவா? இப்போ 10 into 2 பார்த்தீங்கன்னாலும் 5 into 4 பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சேமாக தான் வருது 2020. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளைட் பை த டைம் பீரியட் சேமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ஃபைனல் அமௌண்ட் வந்து சேமாக தான் இருக்கும் வித்தவுட் கம்பவுண்டிங். இதுதான் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறது. ஓகேவா? சேம் அமௌண்ட் தான் வருது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளைட் பை த ப்ராடக்ட் ஆஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த டைம் பீரியட் சேமாக இருந்ததுன்னா ஃபைனல் அமௌண்ட்டும் நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும் வித்தவுட் கம்பவுண்டிங்க்கு. ஆனால் வித் கம்பவுண்டிங்க்கு அப்படி கிடையாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த டைம் பீரியட் வந்து சேமாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இல்லையா? கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து 24,200 வருது. கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து 24,310.13 வருது. கரெக்டாக? ஸோ வித்தவுட் கம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வாட் டூ வி அப்சர்வ் இஸ் இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த டைம் பீரியட் இஸ் சேம், த ஃபைனல் அமௌண்ட் வில் பி த சேம். ஓகே, திஸ் இஸ் வாட் வி கன்க்ளூட் வித்தவுட் கம்பவுண்டிங். இப்போ வித் கம்பவுண்டிங்க்கு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு. இதே வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போது உங்களுக்கு கிடைக்க போகிற ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? கம்மியாக தான் வருது when compared to கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தாலும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால கம்பவுண்டிங் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து கெயின் வந்து ஜாஸ்தி. ஓகே, தோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம
நம்பர் ஆஃப் இயர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோமோ அவ்வளோக்கவ்வளோ நம்மளுக்கு கம்பவுண்ட் ஆகிற அமௌண்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். திஸ் இஸ் வாட் வி கன்க்ளூட். இது ரெண்டுமே வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகே, அந்த பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா we can derive the formula. இப்போது 4 இயர்ஸுக்குன்னும் போது நம்ம எவ்வளோ டீடியஸாக அவ்வளோ லாங்காக ஒரு ப்ராப்ளம் போட்டோம். எனக்கு வந்து இடமே பத்தாமல் நான் ரப் பண்ணிவிட்டு திருப்பி போடுற அளவுக்கு இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ், ரைட்? ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா அப்போ கேல்குலேஷன்ஸ் வந்து எவ்வளோ டீடியஸாக இருக்கும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் we have the formulas. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாட் we conclude from this question is, ஃபஸ்ட்டு பேசிக்காக ரெண்டுத்தையும் வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணும் போது என்ன தெரியுதுன்னா, கம்பவுண்டிங் இஸ் பெனிஃபிஷியல் தேன் விதவுட் கம்பவுண்டிங். கரெக்டாக? இப்போ வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம் அமௌண்ட்டை அப்படின்னா கம்பவுண்டிங் இஸ் பெனிஃபிஷியல். இப்போ ஆல் த்ரூ தீஸ் கொஸ்டின்ஸ் நம்ம அதை தான் பார்த்தோம். இதுலேயே விதவுட் கம்பவுண்டிங்கும் வித் கம்பவுண்டிங்கும் அப்சர்வ் பண்ணும்போது நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா, விதவுட் கம்பவுண்டிங்க்கு த ப்ராடக்ட் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த டைம் பீரியட் சேமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட் சேமாக தான் இருக்கும். வித் கம்பவுண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் டைம் பீரியட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா த ஃபைனல் அமௌண்ட் வி ஆர் கெட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கம்மியாக இன்ட்ரெஸ்ட் போட்டாலும் டைம் பீரியட் ஜாஸ்தியாக வச்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல். திஸ் இஸ் வாட் வி கன்க்ளூட். திஸ் இஸ் வாட் வி அப்சர்வ் ஃப்ரம் திஸ் கொஸ்டின், ஃப்ரம் தீஸ் 2 questions. Correct? Moving on to the next question from page number 23. Example number 9. What is the amount we get back if we invest ₹6,000 at an interest rate of 10% per annum for T years? ஓகே, இதில் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுக்கல, T இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா வந்து உங்களை டிரைவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். த பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ₹6,000. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 10% per annum for T years. ஓகே, எத்தனை இயர்ஸ்ன்றது தெரியாது, நம்ம ஒவ்வொரு இயருக்காக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? இட் இஸ் 10% of ₹6,000, which is 10/100 into 6,000 gives you ₹600. ஓகேயா? ஸோ இதோட அமௌண்ட் என்ன வரும்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இது வந்து 1 இயருக்கு மட்டும் கேல்குலேட் பண்ணுறோன்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், which is பிரின்சிபல் is ₹6,000 ப்ளஸ் 600. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர். இப்போ 2 இயர்ஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக தான் வரும், அதே ₹600 தான். அமௌண்ட் என்ன ஆகும்னா ₹6,000 ப்ளஸ் ₹600 ப்ளஸ் ₹600 ஆகும். ஓகேயா? இன் அதர் வே நம்ம எப்படி சொல்லலாம்னா ₹6,000 ப்ளஸ் 2 times of ₹600 சொல்லலாம். கரெக்டாக? இந்த ₹600 எப்படி வந்தது உங்களுக்கு? 2 times of ₹600. ₹600 என்னது? 10%. தட் இஸ் ஆர் வேல்யூ. கரெக்ட்? ஸோ 6,000 ப்ளஸ் 2 into 10% of 6,000. கரெக்டாக? இந்த 600 இருந்து வேறு என்ன? 10% of 6,000, which is nothing but R value. கரெக்ட்? 6,000ன்றது பிரின்சிபல் ப்ளஸ் 2ன்றது இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இயர்ஸ். திஸ் இஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, அண்ட் 10%ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதுவே இப்போ வந்து T இயர்ஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும். 2 இயர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணணும்னா இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். T இயர்ஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா அப்போ வந்து அமௌண்ட் என்ன வரும்? பிரின்சிபல் ப்ளஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றது என்னது? T இயர்ஸ். இந்த இடத்துல T இயர்ஸ். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக T இயர்ஸ்னு எழுதுகிறேன், T மட்டும் போட்டால் போதும். T இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து 10% of P. ஓகேயா? which is equal to P plus R into T by 100 into P. இதை காமனாக எழுதணும்னா P into 1 plus RTன்னு எழுதலாம். RT by 100ன்னு எழுதலாம். புரியுதா? இதுதான் வந்து காமன் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் அமௌண்ட் வென் யூ ஆர் finding out without compounding. Okay, when you are finding out the amount without compounding, the interest is without compounding. Okay, the formula for simple interest for finding out the amount is P into 1 plus RT by 100. இதுதான் வந்து without compoundingக்கு amount கண்டுபிடிக்கிறதுக்கான general formula. இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸை டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்,
p into 1 plus r ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், t ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அமௌண்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அமௌண்ட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அமௌண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு amount minus principal. ஓகே, முதல்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நான் சொல்லியிருந்தேன் amount is equal to principal plus interest ன்னு சொல்லியிருந்தேன். principal plus interest ன்னு சொல்லியிருந்தேன். இதையே வந்து நம்ம ரீரைட் பண்ணோம்னா the simple interest is amount minus principal. simple interest ன்றது வேற ஒண்ணும் கிடையாது. it is the interest value without compounding. is that clear? இப்போ வித் கம்பவுண்டிங் பார்க்கலாம். வித் கம்பவுண்டிங்ல பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் வந்து சேம் தான். இட் இஸ் rupees 6000. rate of interest 10% per annum. அதுக்கப்புறம் டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை இயர்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னென்னா ஜென்ரலைஸ்டு ஃபார்முலாவை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் இயருக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? இட் இஸ் 10% ஆஃப் 6000. ஓகே, ஸோ 10% ஆஃப் 6000 வந்து அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ அமௌண்ட் எவ்வளோ வரும்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளோ? 6000. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10% ஆஃப் 6000. இப்போது இந்த ரெண்டு இதுலேயும் ப்ளஸ்ஸு இது ரெண்டு இதுலேயுமே 6000 இருக்கிறனால நான் 6000 காமனாக வெளியே எடுக்க போகிறேன். ஓகேயா? காமன் டவுன், டேக்கிங் அவுட் த காமன் டேர்ம் அவுட் சைட். 6000 காமனாக வெளியே எடுத்தனா 6000 டிவைடட் பை 6000 1 வரும். ப்ளஸ் 10% ஆஃப் 6000லேயும் 6000 வெளியே எடுத்துடுறேன், விச் கிவ்ஸ் மீ 10%. ஓகே, ஸோ 6000 இன்டூ 1 ப்ளஸ் 0.1. எப்படி 0.1 வந்தது? 10%ஓட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ இஸ் 0.1. எப்படின்னா 10/100 பர்சன்டேஜ்னா பை 100 பண்ணுவோம். 10/100னா 0 கேன்சல் ஆகிடும். 1/10 வரும். 1/10ஓட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ இஸ் 0.1. கரெக்டாக? இது வந்து அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் கிடைக்கிற அமௌண்ட் வந்து 6000 இன்டூ 1 ப்ளஸ் 0.1 விச் இஸ் 6000 இன்டூ 1.1. ஓகேவா? இது அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். இப்போது செகண்ட் இயருக்கு என்ன ஆகும்? அமௌண்ட்டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். கரெக்ட்? ஸோ பிரின்சிபல்ன்றது என்னது? இந்த இடத்துல தி அமௌண்ட் இன் த ஃபர்ஸ்ட் இயர் ஆக்ட்ஸ் as த பிரின்சிபல் ஃபார் த செகண்ட் இயர். கரெக்டாக? அதுதான் வந்து கம்பவுண்டிங். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல 6000 இன்டூ 1.1. 6000 இன்டூ 1.1 ப்ளஸ் 10% ஆஃப் 6000 இன்டூ 1.1. கரெக்டாக? ஏன்னா இதுதான் வந்து செகண்ட் இயரோட பிரின்சிபல். த அமௌண்ட் இன் த ஃபர்ஸ்ட் இயர் ஆக்ட்ஸ் as த பிரின்சிபல் இன் த செகண்ட் இயர். கரெக்டாக? 6000 இன்டூ 1.1. இப்போது 6000 இன்டூ 1.1 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். 6000 இன்டூ 1.1 நான் காமனாக வெளியே எடுத்தேன்னா இப்போ இது ஃபுல்லுத்தையும் காமனாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 1 தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதையும் ஃபுல்லாக நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ 10% மட்டும்தான் இருக்கும். 10%ஓட ஈக்குவலண்ட் டெசிமல் வந்து 0.1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6000 இன்டூ 1.1 இன்டூ 1.1. 1 ப்ளஸ் 0.1 வந்து 1.1. ஸோ 6000 இன்டூ 1.1 இன்டூ 1.1 வருது. அது நம்ம எப்படி எழுதலாம்? 6000 இன்டூ 1.1 raised to the power 2. கரெக்டா? ஸோ ஃபார் 2 இயர்ஸுக்கு raised to the power 2, ஃபார் 1 இயருக்கு raised to the power 1. கரெக்டா? அதே மாதிரி டி இயர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் டி இயர்ஸ்க்கு ஃபார்முலா என்னவா இருக்கும்? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 6000 இன்டூ 1.1 raised to the power t. கரெக்டா? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா. இதில் பிரின்சிபல்ன்றது என்னது? 6000 rupees. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 6000 நான் இப்போ என்ன போட போகிறேன்? பிரின்சிபல் அமௌண்ட் போட போகிறேன். இந்த 1 ப்ளஸ் 1.1 raised to the power t இருக்குது. இந்த 1.1ன்றது என்னது? 1 ப்ளஸ் 0.1 raised to the power t. கரெக்டாக? அதை தான் நம்ம சேர்த்து வச்சு 1 ப்ளஸ் 1.1ன்னு எழுதணும். இந்த இடத்துல பாருங்கள், 1 ப்ளஸ் 0.1ன்றதை தான் நம்ம 1.1ன்னு எழுதியிருக்கோம். ஸோ 0.1ன்றது என்னது? ஆரோட வேல்யூ. கரெக்டாக? p இன்டூ 1 ப்ளஸ் r by 100 raised to the power t. இதுதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தி அமௌண்ட் while compounding. ஓகேயா? இன்ட்ரெஸ்ட் வந்து இஃப் இட் இஸ் கம்பவுண்டட்னா ஃபார்முலா என்னன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு p இன்டூ 1 ப்ளஸ் r by 100 raised to the power t. இஸ் தட் கிளியர்? கிளியராக இருக்குதா? ஓகே, அமௌண்ட்ல இருந்து நம்ம வந்து கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் ஃபார்முலா தான். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேயா? ஸோ ரெண்டு ஃபார்முலாவையும் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு.
Moving on to the next one. Figure it out from page number 24. இது வந்து figure it out page number 23 ஓட continuation. அதனால தான் question number 4 ன்னு போட்டிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம formulas வந்து just திருப்பி ஒரு முறை எழுதிக்கலாம். So if you are compounding without compoundingக்கு formula என்னன்னா amount is equal to P plus PRT by 100. Okay, இது வந்து without compounding. இதுல வந்து PRT by 100 அப்படின்றது வந்து interest. Okay, so amount is equal to P plus PRT by 100. இதில் PRT by 100 என்றது interest. Suppose வந்து interest கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த ஃபார்முலா PRT by 100 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வித் கம்பவுண்டிங்க்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். amount is equal to P into 1 plus R by 100 raised to the power T. Okay, so R என்றது rate of interest, T என்றது time period, P என்றது principal, A என்றது amount. Okay, so without compoundingல interest கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாலேயே வந்து PRT by 100 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ with compoundingக்கு நம்ம வந்து interest கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. CI stands for compound interest. அது கண்டுபிடிக்கிறதுக்கு the formula is A minus P. amount minus principal gives you the compound interest. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் வரப்போகிற ப்ராப்ளம்ஸை போட போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 2 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் யூ கேன் டைரக்ட்லி யூஸ் திஸ் ஃபார்முலா. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் சால்வ் பண்ணிவிடுங்க, ஈஸியாக வந்து அந்த ப்ராப்ளமாக போட்டுடலாம். ரொம்ப லாங்காக எழுதாமல் இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிடலாம் யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஓகேயா? ஸோ fourth question. Jasmine invests amount P for 4 years at an interest of 6% per annum. Which of the following expressions describe the total amount she will get after 4 years when compounding is not done? Okay, so without compounding தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் வந்து Pன்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் இஸ் rupees P. Then rate of interest வந்து 6% per annum, and then T is equal to number of years, T equal to 4 years. இதை வச்சுட்டு நம்ம போட போகிறோம் டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். ஸோ டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. A is equal to ஃபார்முலா என்ன? P plus PRT by 100. ஓகே, ஸோ Pயோட வேல்யூ Pன்னு தான் எடுத்திருக்காங்க. R வந்து 6%, 6%னா 6 by 100 into T வந்து 4. ஓகேயா? which is equal to, இப்போ இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். P into 6 into 4 எங்கேயாவது இந்த மாதிரி ஆன்சர் வந்திருக்கா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு கிடையாது. செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா P into 0.6 into 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 6 by 100ன்னு இருக்குது. இந்த 6 by 100 எப்படி எழுதலாம்? P plus P into 6 by 100னா 100ல மொத்தம் 2 zeros இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு மேக் 2 jumps from the right. ஜம்ப் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து ஒரு 0 ஆட் பண்ணணும். அப்போ P into 0.06 தான் வரும். வெறுமனே இதில் வந்து 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா P into 0.6 by 100 இருக்குது. அந்த ஆப்ஷனும் கிடையாது. நமக்கு வர ஆன்சரோட கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 6. P plus P into 0.06 into 4ன்னு வந்திருக்கு. So for the fourth question the option is option number 7. Sorry, it's not option number 6, it's option number 7. P plus P into 0.06 into 4. Is that clear? Next question, question number 5 from page number 24. The post office offers an interest of 7% per annum. How much interest would one get if one invests 50,000 rupees for 3 years without compounding? How much more would one get if it was compounded? So without compounding கண்டுபிடிக்கணும், with compounding கண்டுபிடிக்கணும். First வந்து நம்ம without compounding கண்டுபிடிக்கலாம். Without compounding இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா principal amount கொடுத்துருக்காங்க. Principal is rupees 50,000. Time period is 3 years. Rate of interest வந்து 7% per annum. Okay, இதில் வந்து it is compounded annually. Okay, first வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? How much interest would one get? Interest தான் கேட்டிருக்காங்க. They are not asking for the amount, they are asking for the interest. Okay, so interestக்கு formula simple interest. Without compounding that is simple interest. Simple interest formula வந்து PRT by 100. Okay, so P is 50,000, R is 7 by 100, T is 3 years. Okay, so 0 0 gets cancelled.
So 7 3s are 21. 21 into 5 105. 105 ஓட 2 0 add பண்ணிக்கங்க. So it is 10,500 rupees. Okay, இது வந்து simple interest, meaning without compounding. Next வந்து with compounding போட போறோம். So same principal, time period and rate of interest, ஆனா the interest is compounded. Okay, so இதுக்கு formula amount is equal to amount கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து compound interest கண்டுபிடிக்கலாம். This is with compounding. Formula is 1 p into 1 plus r by 100 raised to the power t. Okay, so p is 50,000. 1 plus r is 7 by 100 raised to the power 3. Okay, 50,000 into இது வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். 1ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 7ஐ வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இப்படி தான் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணும்போது பண்ணுவோம். அதே மெத்தடை நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எல்சிஎம் கண்டுபிடிச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 1 plus 7 by 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 எப்படி எடுத்துக்கலாம், 100 by 100ன்னு எடுத்துக்கலாம். 100 by 100 plus 7 by 100 எடுத்துக்கலாம், which gives you 107 by 100. ஓகே, 107 by 100 raised to the power 3. ஓகே, இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 107 by 100ன்றதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 50,000 into 107 into 107 into 107 3 times போட்டுக்கணும். divided by 100 into 100 into 100. ஓகே, ஸோ 0 0 மொத்தம் 4 zeros நம்ம கேன்சல் பண்ணலாம், பட் 2 zeros இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட் 61,252.15 rupees. இது வந்து அமௌண்ட். ஓகேயா, ஸோ அமௌண்ட்லேருந்து நீங்கள் பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அமௌண்ட்லேருந்து நீங்கள் சிஐ கண்டுபிடிக்கணும். சிஐ இஸ் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இட் இஸ் வித் கம்பவுண்டிங். ஓகேயா, ஸோ சிஐ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஏ வந்து 61,252.5, பி வந்து 50,000, which gives you rupees 11,252.15. ஓகேயா, இப்போ வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. வாட் இஸ் த கொஸ்டின் ஹியர், ஹவு மச் மோர் would one get if it was compounded. கம்பவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு ஹவு மச் மோர்ன்றது கிடச்சிரும். ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு CI minus SI, which is 11,252.15 minus 10,500. Okay, which gives you rupees 752.15. So how much more na? It is 752.15 rupees more. Is that clear? Next question, question number 6. Question number 6 from page number 24. Figure it out. Giridhar borrows a loan of rupees 12,500 at 12% per annum for 3 years without compounding. Okay, இது with compounding without compounding ன்றது ரொம்ப முக்கியம். So principal amount 12,500, 12% per annum, 3 years without compounding. Next, Raghava borrows the same amount for the same time period at 10% per annum. Okay, compounded annually. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ராகவுக்கு அதிகம், கிரிதருக்கு கம்மி. பட் நம்பர் ஆஃப் இயர்ஸும் வந்து ரெண்டு பேருக்குமே சேம் தான். ஓகே, ஃபார் போத் ஆஃப் தெம் இட் இஸ் 3 years. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹூ பேஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பை ஹவு மச். ஓகே, இதை பார்த்தோன்னே அப்ரப்டாக நம்ம ஒரு டெசிஷனுக்கு வந்துடக்கூடாது. ஒருத்தர் வந்து கம்பவுண்டிங் யூஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து விதவுட் கம்பவுண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா வந்து கம்பவுண்டிங் யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. இதில் எல்லா வேரியபிள்ஸுமே சேமாக இருக்கணும். பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், அப்போ தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
பிரின்சிபலும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேமாக இருக்குது, ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வி ஹாவ் டு கேல்குலேட் அண்ட் தென் கம்பேர். ஓகே, கன்க்ளூஷனுக்கு அதுக்கு முன்னாடி வந்துடாதீங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்து பிரின்சிபல் ஃபார் ஃபஸ்ட்டு வந்து கிரிதரும் ராகவையும் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் கிரிதர் and this is Raghava. Okay, so Giridharoda principal evlo rupees 12,500. Rate of interest வந்து it is 12% per annum. Time period வந்து 3 years. ஓகே, இதில் வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லலை, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, who pays more interestன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ he pays without compounding. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PRT by 100 which is 12,500 into 12 by 100 into 3. Okay, so 0 gets cancelled. 125 into 12 into 3 கண்டுபிடிக்கணும், which is rupees 4,500. Okay, ஸோ கிரிதர் பே பண்ண அமௌண்ட் வந்து rupees 4,500. இப்போ ராகவாக்கு கண்டுபிடிக்கலாம். ராகவாவோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து சேம் தான், இட் இஸ் rupees 12,500. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10% per annum. ஓகே, கிரிதர் வந்து 12% பே பண்ணுறான், ராகவா வந்து 10% per annum பே பண்ணுறான். ஓகே, டைம் பீரியட் இஸ் த சேம், 3 years ரெண்டு பேருக்குமே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். இது வந்து வித் கம்பவுண்டிங் பண்ணுறான். ராகவா இஸ் கோயிங் ஃபார் கம்பவுண்டட் ஆனுவலி. ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு வந்து நம்ம கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏ கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா இஸ் 1 + r by 100 raised to the power t, which is p into, okay, p into 1 + r by 100 raised to the power t. So p is 12,500 into 1 + r is 10%, 10 by 100 raised to the power 3. Okay, so 12,500 into 11 by 10 into 11 by 10 into 11 by 10. எப்படி 11 by 10 வந்தது, 10 by 100ன்றது 1 by 10. ஓகே, ஸோ 1 + 1 by 10ன்றது இப்போ வந்து இதில் வந்து டினாமினேட்டர் வந்து 10 இருக்கிறனால இந்த ஹோல் நம்பர் 1 வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 10 by 10ன்னு எடுத்துக்கலாம். 10 by 10 + 1 by 10 is equal to 11 by 10 raised to the power 3ன்றனால 3 times அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 11 by 10 into 11 by 10 into 11 by 10. ஓகே, இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது 125 into 11 into 11 into 11 வந்து 1331 by 10. ஓகே, இதில் வந்து அமௌண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வரணும்னா 16,637.50 வரும். 0.5 வரும், 2 decimal placesக்காக 0 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் தி அமௌண்ட். ஓகே, ஆனால் அவங்க கேட்குறது வந்து இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், த ஃபார்முலா இஸ் a minus p. ஏவோட வேல்யூ என்ன, 16,637.50 minus principal amount 12,500, which gives you rupees 4,137.50. இப்போ வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டுத்தையும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4,500 வந்திருக்கு, கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 4,137.50 வந்திருக்கு. ஓகே, ஸோ கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து சேமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வந்து க்ரோ ஆகிருக்குது. ஓகே, அதிக அமௌண்ட் அவன் பே பண்ணணும். ஸோ இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹிம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து பாரோ பண்ணுறோன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் குட். ஓகே, ஸோ ஹூ பேஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பை ஹவு மச்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு simple interest minus compound interest, which is 4,500 minus 4,137.50, which gives you rupees 362.50. Okay, so finally enna conclusion, Giridhar pays more interest. Okay, so he has to pay rupees 362.50 more.
ஓகேயா? ஸோ ஜஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. எல்லா வேரியபிள்ஸுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இதில் வேரி ஆகுது. ஸோ கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, next question number 7 from page number 24. Consider an amount ₹1000. If this grows at 10% per annum, how long will it take to double when compounding is done versus when compounding is not done? Is compounding an example of exponential growth and not compounding an example of linear growth? Okay, the second question க்கு நம்ம answer already discuss பண்ணிட்டோம். Compounding is an example of exponential growth. Non-compounding is an example of linear growth. Graph வரைஞ்சே நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் ₹1000 கொடுத்துருக்காங்க. அது டபுள் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. டபுள் ஆகுது, எவ்வளோ டைமில் வந்து அது டபுள் ஆகுதுன்றதை உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீனிங் பிரின்சிபல் 1000னா அமௌண்ட் வந்து 2000. எப்போ வந்து 2000 அது ரீச் பண்ணும், ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ்ன்றது தான் கொஸ்டின். ஓகே, அட் 10% per annum இன்ட்ரெஸ்ட். ஓகே, அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா இல்லை கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்றத ரெண்டு வகையிலையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு த பிரின்சிபல் இஸ் ₹1000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10% per annum. ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ்ன்றதான் கொஸ்டின். அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. டபுள் ஆகுதுன்னா 1000 into 2 which is ₹2000. இது எல்லாம் வந்து given. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து விதவுட் கம்பவுண்டிங் பார்க்கலாம். விதவுட் கம்பவுண்டிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus RT by 100. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் அவுட் தி அமௌண்ட். அமௌண்ட்டோட வேல்யூ தெரியும் 2000 இஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எந்த வேல்யூ தெரியாதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அமௌண்ட் வந்து 2000, சாரி அமௌண்ட் இஸ் 2000, பிரின்சிபல் இஸ் 1000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 10%, 10 by 100 இன்ட்டு T. டீயை வந்து நம்ம அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். which is equal to 1000 into 1 plus 1 by 10t. ஓகேவா? இப்போ இந்த 1000 நான் அதர் சைட் கொண்டு போகிறேன். இது வந்து 1000னா இன்டூன்னு அர்த்தம். கரெக்டாக 1000 into 1 plus 1 by 10 into tன்னு அர்த்தம். இப்போ இந்த 1000 நான் அதர் சைட் கொண்டு போகிறேன். ஓகே, இன்டூ 1000ன்றது டிவைடட் பை 1000 ஆகிடும். ஸோ 2000 divided by 1000 is equal to 1 plus t by 10. Okay, 1 into t is t, t by 10. Okay, so 2000 divided by 1000 is 2. 2 is equal to 1 plus t by 10. இப்போ என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் 1ன்றதை அதர் சைட் கொண்டு போகிறேன். ப்ளஸ் 1ன்றது அதர் சைட் போணுச்சுன்னா -1 ஆகிடும். ஸோ 2 minus 1 is equal to t by 10. What is 2 minus 1? 2 minus 1 is 1. So 1 is equal to t by 10. இப்போ divided by 10ன்றதை நான் அதர் சைட் கொண்டு போகிறேன். divided by 10ன்றது என்ன ஆகும், into 10 ஆகிடும். So 1 into 10 is 10t. So t is equal to 10 years. இது புரியுதா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபார் அமௌண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு விதவுட் காம்பவுண்டிங் இட் டேக்ஸ் 10 years. இட் டேக்ஸ் 10 years to get the amount of ₹10,000 without compounding. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்பவுண்டிங் பார்க்க போகிறோம். கம்பவுண்டிங்கில் இப்போ நம்ம வந்து ஃபார்முலா மெத்தடில் போட முடியாது, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் போடணும். ஏன் ஃபார்முலா மெத்தடில் போட முடியாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ ஃபார்முலா மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வித் கம்பவுண்டிங்க்கு ஃபார்முலா என்னென்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 ப்ளஸ் R by 100 raised to the power R by 100 raised to the power T. Okay, so amount is 2000, P is 1000, 1 plus R is 10% by 100 raised to the power T. இப்போ as usual 1000 other side கொண்டு போனீங்கன்னா 2000 by 1000 will give you 2. இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே 1 plus 10 by 100ன்றது என்ன ஆகும், 10 by 100ன்றது 1 by 10. 1 plus 1 by 10 is equal to 10 by 10 plus 1 by 10. Correct? Which is equal to 11 by 10. 11 by 10 raised to the power 2. இப்போ இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா? நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. கரெக்டாக ஹையர் கிளாஸஸில் யூஸிங் லாகிரதம் டேபிள் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் இன் 8th ஸ்டாண்டர்ட், இதை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் இயர் என்ன, செகண்ட் இயர் என்ன, தேர்ட் இயர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஃப்டர் இது வந்து வித்
compounding. Okay, so after 1 year, after 1 year na t oda value வந்து 1 தான் இருக்கும் இல்லையா? so அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1000 into amount is equal to 1000 into 11 by 10. Correct? Which gives you 0 gets cancelled. 11 into 100 is 1100 rupees வரும். Okay, இது after 1 year. Okay, next 2 years. After 2 years என்ன ஆகும்? Amount is equal to 1000 into 11 by 10 raised to the power 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 into 11 square is 121 by 100. 0 gets cancelled. 121 into 10 again வந்து நமக்கு வந்து 1210 rupeesனு வரும். கரெக்டா? ஸோ இப்போ வந்து அதே மாதிரி ஆஃப்டர் 3 years 4 years 5 years 6 years 7 years நம்ம போட்டுக்கிட்டே போகணும். டில் நமக்கு வர வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே போகணும். இப்போ வந்து இப்போ இதுவே வந்து ஆஃப்டர் 2 yearsே பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் ஒன்லி 1210 இல்லையா? இப்போது ஆஃப்டர் 3 years பார்க்கலாம். ஆஃப்டர் 3 years amount is equal to 1000 into 11 by 10 raised to the power 3. raised to the power 3 na 11 into 11 into 11 by 10 into 10 into 10 அப்படின்ற மாதிரி அதோட வேல்யூ என்ன வரும்னா 1000 into 1.331 for 11 cube which gives you rupees 1331 வரும். 1331 rupees னு வரும். let me rub it off and then I will continue with 4th year onwards. Okay, after 4 years கண்டுபிடிக்கலாம். after 4 years அப்போ பவர் வந்து 4 ஆயிடும். a is equal to 1000 into 11 by 10 raised to the power 4. okay, so 1000 into 11 by 10 raised to the power 4 ஓட வேல்யூ 1.461. இதை மல்டிப்ளை பண்ணால் ஆப்வியஸ்லி லெஸ் தேன் 2000 தான் வரும். நம்மளுக்கு வந்து 2000 rupees எப்போ ரீச் பண்ணுனதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஆஃப்டர் 5 years amount is equal to 1000 into 11 by 10 raised to the power 5. okay, 11 by 10 raised to the power 5. ஏன் வந்து டெசிமலில் வருது? 11 by 10 raised to the power 4க்கு வந்து அது 3க்கு 2க்குலாம் வந்து ஏன் டெசிமலில் வருதுன்னா 11 ஓடைய வேல்யூ வந்து 1461. ஓகே, டிவைடட் பை 10 raised to the power 4. அதனால வந்து 1.461 வருது அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, தென் 11 by 10 raised to the power 5. raised to the power 5 na into 1.6105. இதுவும் வந்து 16 தான் வரும். ஸோ இதுவும் வந்து 2000 விட கம்மியாக தான் இருக்கும். 1610.5. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 6 years. ஓகே, இது ரொம்ப tedious process இந்த trial and error method. ஆஃப்டர் 6 years பார்த்தீங்கன்னா 1000 into 11 by 10 raised to the power 6. ஸோ 11 by 10 raised to the power 6 வந்து 1.7715 வருது. இதுவும் கண்டிப்பாக வந்து 2000 விட கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ வந்து 7 years பார்க்கலாம். ஆஃப்டர் 7 years it is 1000 into 11 by 10 raised to the power 7. 11 by 10 raised to the power 7 வந்து 1.9487. thank god closer வந்தாச்சு. so it is 1948.7. 1948.7 வந்திருக்கு அப்ராக்சிமேட்டாக. ஓகே, ஸோ 8 yearsல முடிஞ்சிரும். ஸோ ஆஃப்டர் 8 years amount is equal to 1000 into 11 by 10 raised to the power 8. ஸோ 1000 into 2.1436. இப்போ 2000 வந்துருச்சு நம்மளுக்கு. 2143.6 அப்ராக்சிமேட்லி. ஓகே, இந்த வேல்யூ வந்திருக்கு. இப்போ இது 2000 கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போ என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலான்னா பிட்வீன் 7th year and 8th year. ஓகே, the principal will get the amount 2000 rupees. கொஸ்டின் அதானே கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? if this grows at 10%, how long will it take to double? okay, so it will take around between 7 to 8 years. question number 8 from page number 24, figure it out.
the population of a city is rising by 3% every year. If the current population is 1.5 crores, what is the expected population after 3 years? இது வந்து புது ப்ராப்ளம். இது வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட் வச்சு தான் டீல் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ பிரின்சிபல் இருக்கும், ஆஃப்டர் 3 இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மெச்சூர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இதை வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்லையும் அப்ளை பண்ணலாம். இந்த கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலாவை டே டு டே லைஃப்லையும் அப்ளை பண்ணலாம். எப்படின்னா, இப்போ பாப்புலேஷன் இருக்குது. பாப்புலேஷன் வந்து டைம் லைனில் ஃபஸ்ட்டு வர பாப்புலேஷனை வந்து நம்ம வந்து பிரின்சிபல்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறமா கடைசியில் வந்து வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் பாப்புலேஷன் ஆஃப்டர் 3 இயர்ஸ்னு கேட்குறத வந்து அமௌண்ட்டுக்குரிய ஃபார்முலாவை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா? ஸோ சேம் இது தான் பிரின்சிபலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அதே இது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ த பிரின்சிபல் is 1.5 crores. ஓகேயா? ஸோ 1 crore-ன்றது எவ்வளோ? 1 followed by 7 zeros. 1 2 3 4 5 6 7 zeros. அப்போ 1.5 crores-ன்றது இந்த 0.5க்கு ஒரு ஜீரோவை கட் பண்ணிடலாம். ஸோ 15 போட்டுட்டு 6 zeros போட்டுருங்க. 1 2 3 4 5 6. ஓகே, which is equal to 1 2 3 4 5 6. ஓகே, நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3% per annum எவ்ரி இயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ per annum தான். நெக்ஸ்ட் வந்து டைம் பீரியட் வந்து 3 years. ஓகே, ஸோ கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் வித் கம்பவுண்டிங். இன்ட்ரெஸ்ட் வித் கம்பவுண்டிங் தான் இதில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபார்முலா இஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 raised to the power T. Correct? So P எவ்வளோ? 1 crore 50 lakhs. So 15 followed by 6 zeros. 1 2 3 4 5 6 into 1 plus R ஓட வேல்யூ வந்து 3. ஓகே, 3 by 100 raised to the power 3. ரெண்டுமே வந்து 3 years and 3%. ஓகே, so 5 6 into 1 plus 3 by 100ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1 வந்து 100 by 100 எடுத்துக்கலாம். ஸோ 100 by 100 plus 3 by 100. ஓகே, which gives me 103 by 100. 103 by 100 raised to the power 3. ஓகே, ஸோ 15000 1 2 3 4 5 6 into 103 raised to the power 3 divided by 1 followed by 6 zeros வந்துடும். இது ஏன்னா 100 இருக்குது. 100 into 100 into 100னா மொத்தம் வந்து 6 zeros போனோம். டோட்டலி 100க்கு வந்து 2 zeros இருக்குது. 2 zerosனா 2 into 3 6. ஸோ 6 zeros போட்டுக்கணும். ஓகேயா? ஸோ 1 2 3 4 5 6 இந்த 6 zeros-உம் இந்த 6 zeros-உம் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 15 into 103 cube. ஓகே, 103ன்றதுலேருந்து 103 cube-னா 103 into 103 into 103 which gives me 16391,000. Okay, so it will be 1 crore 63 lakhs varum. Okay, so what is the question? What is the expected population after 3 years nu kekranga? The expected population after 3 years, after 3 years வந்து இது வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்லி சொல்லலாம் 1.6 crores-னு சொல்லலாம். இல்லைனா ஃபுல் வேல்யூவும் நீங்கள் எழுதிக்கலாம். இஸ் 1.6 crores இல்லைனா இந்த ஃபுல் வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க. Is that clear? Moving on to the last question from Figure It Out. Question number 9. In a laboratory, the number of bacteria in a certain experiment increases at the rate of 2.5% per hour. Find the number of bacteria at the end of 2 hours if the initial count is 5,06,000. ஓகே, இதுக்கும் வந்து நம்ம கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிக்கிற அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இயர் இங்கே வந்து இன் டைம்ஸ் ஆஃப் ஹவர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்ற எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 raised to the power T. ஓகே, இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? the principal amount, the principal value P is equal to 5,06,000. okay, next வந்து rate of interest R percentage which is 2.5% per hour.
நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் வந்து 2 hours கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். A is equal to இந்த P வேல்யூ வந்து 5,06,000 into 1 plus 2.5 by 100 raised to the power for 2 hours இல்லையா, for 2 hours. So 2 which is equal to 5,06,000 into இப்போ 2.5 by 100. 2.5 by 100னா என்ன வரும், 0.025 வரும். 2 jumps you have to make. ஒரு ஜம்ப் தான் பண்ண முடியும், இன்னொரு ஜம்புக்கு வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 0.025. ஓகே, 1 plus 0.025 whole power 2. ஓகே, ஸோ 5,06,000 into 1 plus 0.025 வந்து 1.025 raised to the power 2. Okay, which is 5,06,000 into 1.025 into 1.025. It's a long calculation. Okay, full calculate பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆன்சர் வரும்னா 5,31,616.25 வரும். ஆனால் கொஸ்டின் என்னென்னா நம்பர் ஆஃப் பாக்டீரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாக்டீரியா வந்து டெசிமல்ஸில் இருக்காது இல்லையா, அதனால அப்ராக்சிமேட் வேல்யூ எழுதிக்கோங்க. அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 5,31,616. ஏன்னா வந்து இப்போ டெசிமல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 5 இருக்குது. 5 ஆர் மோர் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்பருக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இட் இஸ் 5 விட கம்மியாக தான் இருக்குது. அதனால் அப்ராக்சிமேட் வேல்யூ இட் இஸ் 5,31,616. ஸோ த நம்பர் ஆஃப் பாக்டீரியா அட் த எண்ட் ஆஃப் 2 hours இஸ் 5,31,616. புரியுதா? ஸோ அமௌண்ட் இப்போ வந்து ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஆஃப்டர் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு அப்புறம் என்ன அமௌண்ட் நம்மளுக்கு வந்து மெச்சூர் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பாப்புலேஷன் வந்து ஆஃப்டர் 3 years ஆஃப்டர் 5 years அது கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் n நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் என்ன பாக்டீரியா இதாக இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். இன்க்ரீஸ் இன் வேல்யூ டிக்ரீஸ் இன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷனுக்கும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதில் வந்து நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வித் ரிலேட்டட் டு அப்ரிசியேஷன், இன்க்ரீஸ் இன் வேல்யூஸ் தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது டிக்ளைன் இன் வேல்யூக்கும் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் இட்ஸ் ஜெயின் மேம் சைனிங் ஆஃப்.